அதுக்கு தான் வெளில வரல, குளிர்த்து. சாப்பிட்டேன்டாடி, போதும்டாடி. ஹாய் தமிழ், வணக்கம். சாப்பிட்டீங்களா? வாங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் அண்ட் லைக் நீங்கள் தான். சாப்பிட்டாச்சா? நான் கவனிக்கவே இல்லை, நான் தேடிட்டே இருந்தேன். அப்புறம் வெளில இருந்து பிளேட் எடுத்து வந்தேன், அதை பார்த்து தான் வச்சு சாப்பிட்ருப்பேன். அது என்னன்னே தெரியல, இந்த இலை பறித்து வைக்கிறோமே தவிர சாப்பிடவே முடியல. வணக்கம் வணக்கம் அப்படி சொல்லலாம். ஓகே, அதை சுற்றி அழகாக வச்சிடணும். இப்போ நீ சாப்பிட, நம்ம நாளைக்கு வேணா பறிச்சுக்கிட்டே போச்சு. அவ்வளோ இலை இருக்குல்ல. ஆ புரியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாளைக்கு வேணா எனக்கு பறித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம், நீ சாப்பிடிப்போ. இலைக்கு என்னமோ பஞ்சம் மாதிரியே நீ சொல்கிற. இருக்கவே இருக்குது, அந்த குட்டி மரத்துலேருந்து கூட பறிச்சிக்கலாம். சாப்பிட்டேங்க, இன்றைக்கி அமாவாசை சமையல் மாமா சமைச்சாங்க, சாம்பார் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாம்பார். நேற்று ரொம்ப லேட் ஆகிடுச்சு சாப்பிட, அதனால் இன்றைக்கி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம். வந்தாச்சுங்க தமிழ். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? அதான் இந்த கார்னில் போட்டேன்ல. நல்லா இருந்தது சாம்பார். அதில் இருக்குது பார் பாக்ஸில். ஆகும், நல்லா தான் இருக்கு. நம்ம வீட்டில் சாம்பாருங்க, உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க? இது என்ன கொடுமை, லைவ் ஓப்பன்லேருந்து பண்ணதுலேருந்து 5 பேர்லேயே காட்டுது. ரெண்டு ரெண்டு பேர் 5 பேர்லேயே நிற்குது சாமி. சச்சினில தான். இட்லி சாம்பார். ஒன்றுமே புரியல உங்கள் கதையை. அது இப்போ ட்ரெண்டாக இருக்கு.